தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பூங்காக்களில் ஒன்றாக திகழும் கோவை செம்மொழி பூங்கா பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டது. மாலையில் நடைபெற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். கோவை காந்திபுரத்தில் உள்ள சிறைத்துறை மைதானத்தில் 208 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் செம்மொழி பூங்கா மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. 45 ஏக்கர் பரப்பளவில் உலகத்தரத்தில் பல்வேறு நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவினை கடந்த மாதம் 25ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். செம்மொழி பூங்காவில் நீர்வீழ்ச்சியுடன் கூடிய நுழைவு வாயில், சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள செண்பக மரம், செம்மொழி வனம், நறுமண வனம், ஐந்திணை வனம், நலம் தரும் வனம், மலர் வனம், புதிர் வனம், நிழல் வனம், 1000க்கும் மேற்பட்ட ரோஜா வகைகள் கொண்ட ரோஜா தோட்டம், மூலிகை தோட்டம், பசுமை வனம் உள்ளிட்ட 23 வகையான தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. செம்மொழி பூங்கா முழுவதும் இரவில் ஜொலிக்கும் வண்ணம் அலங்கார விளக்குகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களுடன் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. உலக தரத்தில் பல்வேறு நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த செம்மொழி பூங்காவை பார்வையிட இன்று முதல் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டுள்ள இந்த செம்மொழி பூங்காவில் மாலையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். தினமும் காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்படும் இந்த பூங்காவினை பார்வையிட நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு ஒரு நபருக்கு 15 ரூபாயும், 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு 5 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் மேயர் ரங்கநாயகி, துணை மேயர் வெற்றி செல்வன், ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.